Welcome to bilingual e-lectures for Diploma Mechanical Engineering students. Subject Heat Power Engineering. Unit number 4. Already discussed about this unit for some definitions, some simple problems in the first chapter. Next chapter is expansion process of steam. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சாப்டரில் ஸ்டீம்னா என்ன, இந்த ஸ்டீமை எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதையெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த ஸ்டீம் எக்ஸ்பேன்ஷன் ஆனால் அதில் என்னென்ன ப்ராசஸில் எக்ஸ்பேன்ஷன் ஆகும், அதில் எப்படி நம்ம அதனுடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கக்கூடியது இந்த சாப்டர். Expansion process of steam. Steam is a water vapor and it is used for heating and as a working medium in steam engines and steam turbines. இது நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே பார்த்துருக்குறோம். ஸ்டீம் அப்படின்னு சொல்கிறது என்னது? இஸ் அ வாட்டர் வேப்பர். இது ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. டர்பைனுக்கும் ஸ்டீம் என்ஜினுக்கும் ஒர்க்கிங் மீடியாவாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். அப்படி ஹீட் பண்ணும்பொழுது என்னவாகுது? த ஸ்டீம் வில் பி எக்ஸ்பேண்ட். டியூரிங் எவாப்ரேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஒர்க் இஸ் டன் பை த ஸ்டீம். டியூரிங் த கம்ப்ரஷன் ஒர்க் இஸ் டன் ஆன் இட். அதாவது எக்ஸ்பேன்ஷன் ஆகும் பொழுது என்ன, உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஒர்க் டன்னும் கம்ப்ரஷன் ஆகும்போது ஒர்க் டன் கிடைக்கும். அப்போ அந்த என்னென்ன மெத்தடில் எக்ஸ்பேன்ஷன் ஆகுது? த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ஹீட்டிங் அண்டு எக்ஸ்பேன்ஷன்ஸ் ஆர், நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் ஏற்கனவே ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துருக்குறோம். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், ஹைபர்பாலிக் ப்ராசஸ், அடியாபேட்டிக் ஆர் ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ், பாலிட்ராபிக் ப்ராசஸ், த்ராட்லிங் ப்ராசஸ். அங்கே ஃபஸ்ட் யூனிட்டில் இன்னொன்று ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ்னு ஒன்று பார்த்தோம். அதே சேம் டிட்டோ, அந்த ப்ராசஸில் எந்த மாற்றமும் கிடையாது. கான்ஸ்டன்ட் வால்யூம்னா வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஹைபர்பாலிக் ப்ராசஸ் அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவுக்கு, அதாவது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், ஹைபர்பாலிக் ப்ராசஸ் அப்படின்னா அது சேம்னு சொன்னோம். ஏன்னா அது அங்கே யூஸ் பண்ணக்கூடியது யார் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஒன்று. ஸ்டீமாக யூஸ் பண்ணால் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் வேறு, ஹைபர்பாலிக் ப்ராசஸ் வேறு அப்படின்னு நான் அந்த ஃபஸ்ட் யூனிட் நடத்தும் போதே உங்களுக்கு சொன்னேன். ஸ்டீம் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் ஆனது ஸ்டீம் இல்லாமல் வேறு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸும் ஹைபர்பாலிக் ப்ராசஸும் ஒன்று. ஆனால் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் ஸ்டீமாக இருந்தால் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், ஹைபர்பாலிக் ப்ராசஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் அப்படின்னு ஃபஸ்ட் யூனிட் நடத்தும் போதே சொன்னேன். ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், ஹைபர்பாலிக் ப்ராசஸ்னால் ஒன்று சேம் டிட்டோ ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இங்கே அப்படி கிடையாது. அடுத்தது அடியாபேட்டிக் ப்ராசஸ் ஆர் ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ், அதாவது கான்ஸ்டன்ட் என்ட்ராபி ப்ராசஸ். பாலிட்ராபிக் ப்ராசஸ், லாஸ்ட் ஒன் த்ராட்லிங் ப்ராசஸ் ஆர் கான்ஸ்டன்ட் என்தால்பி ப்ராசஸ். இந்த 7 ப்ராசஸ்லேருந்து எப்படி அதனுடைய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் டன் எல்லாம் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். இது கண்டிப்பாக என்ன, ஒரு ப்ராசஸ்ன்னு இருந்தால் இனிஷியல் கண்டிஷன் அண்டு ஃபைனல் கண்டிஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ப்ராசஸுக்கும். தட் மீன்ஸ் நம்மளுடைய மேஜர் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வால்யூம், ப்ரெஷர், டெம்பரேச்சர், ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். இந்த இடத்துல ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் இதெல்லாமே என்ன, இனிஷியல் கண்டிஷன், ஃபைனல் கண்டிஷன் இருக்கும். அதனால தான் என்ன அப்படின்னா P1, X1, V1, VG1, U1, H1, TS1, SG1, P2, அதே மாதிரி X2, V2, VG2, U2, H2, TS2, SG2, அப்புறம் W, Q அப்படிங்கிறது எல்லாமே என்ன இருக்கும், இந்த மாதிரி வேரியஸ் கண்டிஷன்ஸ் ஃபார் இனிஷியல் அண்டு ஃபைனல் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஸ்டீம் ஃபார் வேரியஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா அதனுடைய டிட்டோனேஷன்ஸாக யூஸ் பண்ணியிருப்போம். அதை நம்ம அங்கே சொல்கிறதுக்காக வேண்டி சொல்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா
கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அல்லது ஐசோசோரிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன? வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இதுக்கு முன்னாடி நம்ம டயக்ராம் போடும்போது என்ன அப்படின்னா ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம் போடும் பொழுது நம்ம என்ன அப்படின்னா வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அதனால் வால்யூத்துக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் போடுவோம். இப்போ நம்ம என்ன ஸ்டீம் அப்படிங்கிறதுனால ஸ்டீமில் நம்ம வேரியஸ் சார்ட்ஸ் எல்லாம் படித்தோம். அதனால் என்ன அப்படின்னா இது வெட் ரீஜன், ட்ரை ரீஜன், சூப்பர் ஹீட்டட் ரீஜன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கணும். அதுக்காகட்டி என்ன அப்படின்னா அந்த டயக்ராமை யூஸ் பண்ணுறோம், அந்த கர்வ் லைன்ஸ். ஏன்னா இது வெட் ரீஜன், இது ட்ரை, இந்த லைன்ஸ் ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் ட்ரை, இது சூப்பர் ஹீட்டட் ரீஜன். அதனால் என்ன அப்படின்னா இனிஷியல் கண்டிஷன் வெட்டாக இருக்குது, ஃபைனலாக போகும்போது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக மாறுது அப்படிங்கிறது நம்மளாக என்ன ஒரு டயக்ராமை எடுக்கிறோம். அப்போ வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். 1 to 2 இஸ் அ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இதில் என்ன ஃபஸ்ட்டு இனிஷியல் கண்டிஷன் இஸ் அ வெட், ஃபைனல் கண்டிஷன் இஸ் அ சூப்பர் ஹீட்டட். ஏன்னா இது வெட் ரீஜன், இது சூப்பர் ஹீட்டட் ரீஜன். அதாவது இந்த கர்வ் லைனுக்கு அப்பார்ட் ஃப்ரம் த above the curve is known as a superheated region, below the line is known as a wet region. அப்போ என்ன அப்படின்னா இது வெட்டு, இது சூப்பர் ஹீட்டட். அதே டெம்பரேச்சர் என்ட்ராபி டயக்ராம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் டெம்பரேச்சரோ என்ட்ராப்பியோ கான்ஸ்டண்ட்டோ கிடையாது. அதனால் என்ன அப்படின்னா 1 to 2 இஸ் அ கர்வ்ட் லைன். அப்போ என்ன அப்படின்னா இது அந்த ப்ராசஸை கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதை யூஸ் பண்ணும் பொழுது இங்கே 1 இஸ் அ வெட்டு, இது வெட், இது சூப்பர் ஹீட்டட். அப்போ என்னவாகுது அப்படின்னா நமக்கு ஒரு கர்வ்ட் லைன் அதை ஜாயின் பண்ணும்பொழுது அதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஹீட்டு நடக்குது. அதைத்தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம், எப்படி அது வந்தது அப்படின்னு. இந்த ஏரியா தான் என்ன இஸ் அ இம்பார்ட்டன்ட். இதை தான் என்ன நமக்கு கால்குலேட் பண்ணக்கூடியது. அப்போ இந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நார்மலாக கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன அப்படின்னா V1 is equal to V2, V1 is equal to V2. இப்போ நம்ம நார்மலாக என்ன சொல்கிறோம், இனிஷியல் கண்டிஷன் இஸ் அ V1 is equal to wet, V1 is equal to wet அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வெட்டுக்கு ஏற்கனவே வெட் ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் வெட் ஸ்டீம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அதாவது நார்மலாக V wet அப்படின்னா x into Vg, V wet is equal to x into Vg. இங்கே இது initial pressure according to the corresponding to the initial pressure P1, P1க்கு corresponding ஆன specific volume of initial condition V1 is equal to V wet. அப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம், x1 into Vg1, அதைத்தான் இங்கே எழுதியிருக்காங்க, x1 into Vg1. அதே மாதிரி ஃபைனல் condition of the specific volume at a pressure 2. அப்போ அதுக்கு எடுத்தோம் அப்படின்னா V2 is equal to என்னது, V super heated. ஏன்னா அதுக்கு முன்னாடி டயக்ராமில் என்ன இருந்தது, 1 is a wet region, 2 is a super heated region. அதனால் என்ன V2 is equal to V super heated. V super heatedக்கு நமக்கு ஏற்கனவே நார்மலாக ஃபார்முலா தெரியும். V soup அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா அப்படின்னா Vg into T superheated divided by Ts. அப்போ என்ன அப்படின்னா அப்போ V2 is equal to V superheated is equal to Vg2 into T superheated 2 divided by Ts2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா எழுதுகிறோம். ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு V1 is equal to V2. ஏன்னா வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அதனால் V wet is equal to V superheated. இப்போ ரெண்டு ஃபார்முலாவையும் எழுதுகிறோம். H1 into Vg1 is equal to Vg2 into T superheated 2 divided by Ts2 அப்படின்னு எழுதுகிறோம். அதாவது ஃபைனல் கண்டிஷன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் கண்டிஷன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் வால்யூம், அல்லது இனிஷியல் கண்டிஷன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கண்டிஷன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் வால்யூம். அதைத்தான் என்ன V wet is equal to V superheated அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபார்முலா வச்சுட்டு என்ன அப்படின்னா ரெண்டையும் என்ன யூஸ் பண்ணும் பொழுது, சப்போஸ் இது ஒரு மெத்தட், இதிலிருந்து எனக்கு என்ன அது இதிலிருந்து நான் என்ன கால்குலேட் பண்ணணும், சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சர் வேணும் அப்படின்னா நான் கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா இது கண்டிப்பாக ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க, இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதிலிருந்து நான் என்ன பண்ணலாம், ஃபைனல்
கண்டிஷன் சூப்பர் ஹீட்டடா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி டி சூப் கால்குலேட் பண்ணலாம். இதில் வந்து நான் என்ன பண்ணலாம், சப்போஸ் டி சூப் 2 is equal to x1 into Vg1 is a cross multiplication Ts2 divided by Vg2. இது டி சூப்பர் ஹீட்டட் கால்குலேட் பண்ணலாம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. சப்போஸ் இனிஷியல் அண்ட் ஃபைனல் கண்டிஷன்ஸ், இப்போ இதில் வந்து ஃபைனல் கண்டிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இனிஷியல் அண்ட் ஃபைனல் கண்டிஷன் ஆர் அ வெட் ரீஜன்லேயே ரெண்டுமே இருக்குது அப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்த டயக்ராமை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இதுக்குள்ளேயே ஒரு எக்ஸாம்பிள் இது 1 இது 2ன்னு வருது. அப்போ எப்படி அப்படின்னா இனிஷியல் கண்டிஷன் இஸ் அ வெட் ரீஜன், ஃபைனல் கண்டிஷன் இஸ் அ வெட் ரீஜன். ஏன்னா ஸ்டீம் வந்து ப்ராசஸ் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் வந்து வெட்டு ஸ்டீமாக இருக்கக்கூடியது சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமாக மாறும் அப்படின்னு நம்மளாம் அசியூம் பண்ணி ஒன்று சொல்கிறோம். ஏன் இப்படி இருக்கலாமே, இனிஷியல் கண்டிஷனும் ஃபைனல் கண்டிஷனும் வெட் ரீஜனுக்குள்ளேயே வரலாமே. அப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னால், அப்போ என்னவாகும், ஒன்ஸ் அகெயின் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் V wet 1 is equal to V wet 2. இப்போ இதுக்கு x1 into Vg1 is equal to x2 into Vg2. இப்போ வந்து நான் x2 கால்குலேட் பண்ணணும் அப்படின்னால் x2 is equal to x1 into Vg1 divided by Vg2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. இது ஃபைனல் கண்டிஷன் ஆஃப் த ஸ்டீம். சப்போஸ் ட்ரை ஸ்டீமாக வருது அப்படின்னா ட்ரை ஸ்டீமுக்கு நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம், ஃபைனல் கண்டிஷன் கால்குலேட் பண்ண மாட்டோம். அதனால தான் நம்ம அந்த வார்த்தையை சொல்கிறது இல்லை. ஒன்று ரெண்டுமே வெட்டாக இருக்கணும், அல்லது ஒன்று வெட்டு ஒன்று ட்ரையாக இருக்கும், சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக நமக்கு தெரியும், Q is equal to W plus del U. ஃபஸ்ட் யூனிட்லேருந்து நிறைய படிச்சுட்டே வர்றோம். அப்போ இதில் வந்து என்னவாகும், நமக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அப்படின்னாலே வால்யூம் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளி 0. ஒர்க் ஆனது எப்பயுமே என்னது, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸுக்கு 0. ஏன்னா ஒர்க் ஃபார்முலா இன்டகிரேஷன் PdV, P இன்ட்டு dV, இன்டகிரேஷன் dV டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னவாகும், V2 மைனஸ் V1 அல்லது V1 மைனஸ் V2ன்னு போட்டோம் அப்படின்னா V1 is equal to V2. அப்போ என்னவாகும், இது இந்த இடத்துல V1 is equal to V2 அப்படின்னாலே இது நீங்கள் எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ஒர்க் டன் இஸ் 0. ஒர்க் டன் ஆனது என்ன, 0. ஏன்னா வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அதனால் ஒர்க் டன் ஆனது அதில் 0. அப்போ ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை திரும்பி எடுத்தோம் அப்படின்னால் Q is equal to என்னவாகும், W plus del U. இந்த இடத்துல என்னவாகுது, W 0ன்னு சொல்லிட்டோம், அதனால் is equal to del U. இதையே எப்படி எழுதலாம், del Uவை ஒன்ஸ் அகெயின் U2 மைனஸ் U1. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், ஃபைனல் கண்டிஷன் ஆஃப் த இன்டர்னல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கண்டிஷன் ஆஃப் த இன்டர்னல் எனர்ஜி. இது நார்மலாக நமக்கு ஃபஸ்ட்டில் இருந்து நமக்கு தெரியும், சேஞ்சுன்னாலே என்ன, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இப்போ இதுக்கு நமக்கு நார்மலாக ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். U அப்படின்னாலே இன்டர்னல் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன படித்தோம், இந்த ஸ்டீமில் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே படித்தோம், என்தால்பி மைனஸ் ஒர்க் டன், என்தால்பி மைனஸ் ஒர்க் டன். அப்போ அதை யூஸ் பண்ணுறோம். அப்போ என்னவாகும், இதுக்கு H2 மைனஸ் 100 இன்ட்டு P2 V2. இது அதே மாதிரி U1க்கு H1 மைனஸ் 100 இன்ட்டு P1 V1. இப்போ இதில் என்னவாகுது, இதை நான் காமனாக கொண்டு வர்றோம், H2 மைனஸ் H1 மைனஸ் 100 இன்ட்டு, ஏன்னா இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், நம்ம இங்கே மைனஸை கொண்டு வரோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ் ஆகணும், அதனால் 100 இன்ட்டு V. ஏன் வின்னு போடுறோம், இந்த இதுவும் என்னது ஈக்குவல், ஏன்னா இது கான்ஸ்டன்ட்
வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். அதனால் காமனாக இந்த V1ஐயும் V2ஐயும் வெளியெடுக்கும் போது அது Vயாக எடுத்துக்கிறேன். இதை வந்து என்ன, P2 மைனஸ் P1, P2 மைனஸ் P1. இப்போ இது 100 இன்ட்டு P2 V2 மைனஸில் கிடச்சிருது. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. அதனால் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுது. அதனால் இதுவும் என்ன, ஒரே சேம் ஃபார்முலா. இப்போ ஹீட்டுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னா H2 மைனஸ் H1 மைனஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு V இன்ட்டு P2 மைனஸ் P1. இதுதான் என்னது, ஹீட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலா. நம்ம இதை வந்து என்ன அப்படின்னா ஸ்டீமை பொறுத்தளவுக்கு நிறையா கண்டுபிடிக்க மாட்டோம். ஒன்று Q கால்குலேட் பண்ணுவோம் அல்லது ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுவோம். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கு நார்மலாக நமக்கு தெரியும். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி U அப்படின்னாலே ஃபார்முலா என்ன, H மைனஸ் டபிள்யூ, H மைனஸ் டபிள்யூ. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஏன் சார் ஒர்க் டனை வந்து ஜீரோன்னு சொல்கிறீங்க, இங்கே வந்து ஒர்க் டனுக்கு ஃபார்முலா போடுறோம் 100 இன்ட்டு P2 V2ன்னு போடுறோம், ஏன்னா இது செப்பரேட்டாக வருது. இங்கே டிஃப்ரென்சியேஷன் ஆகிறதுனால இது ஜீரோ ஆகுது, டிஃப்ரென்சியேட் வரும்போது. ஆனால் இது டிஃப்ரெண்ட், இது டிஃப்ரெண்ட், அதனால் இது ஜீரோ ஆகாது. புரியுதுங்களா? அதனால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே இதுக்கும் இங்கே இருக்கக்கூடியதுக்கு இப்போ நார்மலாக நம்ம U அப்படின்னு ஃபார்முலா படிக்கும்போது H மைனஸ் டபிள்யூன்னு சொல்கிறேன் படிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஒர்க் டன் ஜீரோன்னு சொல்கிறோம். அதனால் இது ஜீரோ ஆயிருமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இது வந்து U2 இஸ் ஈக்குவல் டு என்னவாகும், H2 மைனஸ் W2. U1 இஸ் ஈக்குவல் டு H1 மைனஸ் W1. அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ டபிள்யூக்கா நார்மலாகவே ஃபார்முலா என்ன, 100 இன்ட்டு P இன்ட்டு V. அப்போ 100 இன்ட்டு ஃபைனல் கண்டிஷன்னா P2 V2, இனிஷியல் கண்டிஷன்னா P1 V1. அப்போ அது ஜீரோ ஆகாது. இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதற்குடைய வேல்யூ மைனஸில் வர்றதுனால ரெண்டையும் V1 இஸ் ஈக்குவல் மைனஸ் V1னால் ஜீரோ ஆயிரும். அது வேறு இது வேறு. இதையும் அதையும் என்ன பண்ணக்கூடாது, குழப்பிக்கிறக்கூடாது. அடுத்தது நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அதுவும் அதே மாதிரி தான் நார்மல். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னது, ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதில் நமக்கு நார்மலாக என்ன அப்படின்னா PV டயக்ராம் யூஸ் பண்ணுறோம், TS டயக்ராம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து சேச்சுரேட்டட் லயன், அதான் என்னது, ட்ரை ஸ்டீம். இது வெட் ரீஜன், இது சூப்பர் ஹீட்டட் ரீஜன். இதுவும் அதே மாதிரி வெட் ரீஜன், சூப்பர் ஹீட்டட் ரீஜன். இது சேச்சுரேட்டட் லயன். அப்போ இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வெட்டு, இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே சூப்பர் ஹீட்டட். இது எல்லா ப்ராசஸ்க்கும் இதுதான் சேம். இதில் ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அங்கே வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுனால வால்யத்துக்கு நேராக ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டோம். இங்கே ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ப்ரெஷருக்கு நேராக ஒரு ஹரிஜாண்டல் லைன் போடுறோம். அப்போ என்னது, P1 இஸ் ஈக்குவல் டு P2. இப்போ இது ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுறோம். இங்கே அதே மாதிரி டெம்பரேச்சரோ என்ட்ராப்பியோ கான்ஸ்டன்ட் கிடையாது. அதனால் மொரார்லெஸ் வெட் ரீஜன் வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக வருது. அப்புறம் அது டேப்பர் லைனாக இன்க்ரீஸ் ஆகுது. சூப்பர் ஹீட்டட் ரீஜன் போகும்போது என்னவாகும், ஏன்னா நம்ம மெக்கானிக்கல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது இஸ் அ கான்செப்ட். ப்ரெஷர் குறைஞ்சா டெம்பரேச்சர் குறையணும். ஏன்னா ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போஷனல் டு த டெம்பரேச்சர் பட் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போஷனல் டு த வால்யூம். வால்யத்துக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் நேர் விகிதத்தில் இருக்கும். இது கூடுனா அது கூடணும், இது குறைஞ்சா அது குறையணும். இப்போ அதே மாதிரி என்ன அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் ரீஜன் வரும்போது மட்டும்தான் என்னவாகுது, டெம்பரேச்சர் சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா அது எம்டியாக இருக்கக்கூடிய கண்டெய்னரில் ஹீட் ஆகும் பொழுது டெம்பரேச்சர் வில் பி ரைஸ் இம்மீடியட்லி. வேகமாக என்ன டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் டயக்ராம் போடும்போது வெட் ரீஜன் வரும்போது கான்ஸ்டண்ட்டாகவே வருது. அப்புறம் என்னவாகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி டயக்ராம் போடுறோம். இப்போ இதுவும் என்ன, ஃபஸ்ட்டு இனிஷியல் கண்டிஷன் இஸ் அ வெட்டு, ஃபைனல் கண்டிஷன் இஸ் அ சூப்பர் ஹீட்டட் ரீஜன். இப்போ இதில் ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் Q இஸ் ஈக்குவல் டு W ப்ளஸ் டெல்யூ. இதெல்லாம் நார்மலாக நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அதனால் என்ன கொஞ்சம் வேகமாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அப்போ இன்டகிரேஷன்
அதான் ஒர்க் டன் போட்டோம் அப்படின்னா 100 இன்ட்டு பி இன்ட்டு டிவி ப்ளஸ் டெல்யூ. இப்போ இது 100 இன்ட்டு பி இன்ட்டு V2 மைனஸ் V1 ப்ளஸ் டெல்யூவுக்கு U2 மைனஸ் U1 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்லாம் பார்த்தோம். இதை நம்ம பிரித்து எழுதுகிறோம். 100 இன்ட்டு P2 V2 மைனஸ் 100 இன்ட்டு P1 V1 அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ இதை என்ன பண்ணுறோம், கம்பைன் பண்ணுறேன் நான். அதாவது ஃபைனல் கண்டிஷன்லாம் ஒரு பக்கமும் இனிஷியல் கண்டிஷன்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். அதனால் என்ன, U2 ப்ளஸ் 100 P2 V2 மைனஸ், ஏன்னா இங்கே மைனஸ் U1 இங்கே மைனஸ் 100 P1 V1, அதனால் மைனஸை காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ U1 ப்ளஸ் 100 P1 V1. அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஹீட் அப்படின்னால நமக்கு நார்மலாக வந்து இன்டர்னல் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன, அது நார்மலாக U அப்படிங்கிறதுக்கு எப்படி எழுதுகிறோம், U ஈக்குவல் டு H மைனஸ் W அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ எனக்கு இங்கே வந்து எப்படி இருக்குது, U இங்கே இருக்குது, ஒர்க் டன் இருக்குது, அதனால் இதை எப்படி எழுதுகிறோம், U ப்ளஸ் W இஸ் ஈக்குவல் டு ஹெச்ன்னு எழுதலாமா. இந்த மைனஸ் டபிள்யூவை ஆப்போசிட் சைட் கொண்டு வர்றேன், அப்போ அது பாசிட்டிவாக மாறிடுது. அப்போ U ப்ளஸ் W இஸ் ஈக்குவல் டு ஹெச். அதைத்தான் நான் இங்கே எழுதுகிறேன், என்ன U2 ப்ளஸ் 100 P2 V2 அப்படிங்கிறத என்ன எழுதுகிறேன், H2. அதே மாதிரி U1 100 ப்ளஸ் 100 P1 V1 அப்படிங்கிறத எப்படி எழுதுகிறேன், H1ன்னு எழுதுகிறேன். இப்போ நார்மலாக ஃபார்முலா என்ன அப்படின்னா, Q இஸ் ஈக்குவல் டு H2 மைனஸ் H1. இது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸுக்கு உண்டானது. அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஃபைனல் கண்டிஷன் சப்போஸ் நம்ம பிரகாரம் சூப்பர் ஹீட்டட்னு சொல்லியிருக்கோம். அதனால் ஹெச் சூப்பர் ஹீட்டட் மைனஸ் இனிஷியல் கண்டிஷன் என்னது, வெட் ரீஜன் இருக்குது, அதனால் இது ஹெச் வெட், ஹெச் சூப்பர் ஹீட்டட் மைனஸ் ஹெச் வெட். ஹெச் சூப்பர் ஹீட்டடுக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு இதெல்லாம் வந்து எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நம்ம இதோட கூட நிப்பாட்டலாம். Q ஈக்குவல் டு H2 மைனஸ் H1 அப்படிங்கிறதோட நிப்பாட்டலாம். ஹெச் சூப்பர் ஹீட்டடுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன, Hg ப்ளஸ் CPS இன்ட்டு T சூப்பர் ஹீட்டட் மைனஸ் TS. இங்கே வந்து ஹெச் வெட்டுக்கு நார்மல் ஃபார்முலா HF ப்ளஸ் X இன்ட்டு HFG. இதில் இருந்து ஹீட்டை கண்டுபிடிக்கலாம். இதுதான் வந்து என்னது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் ஹீட் எப்படி கால்குலேட் பண்ணுறது. இதை நார்மலாக ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுறது இது எல்லாமே நமக்கு ஃபார்முலா காமன் ஃபார்முலா தான். ஏன்னா இதில் டிஃப்ரென்ஸ் வர்றதுனால தான் என்ன அப்படின்னா, நம்ம ப்ராப்ளம் போடும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அந்த ஸ்டீமை பற்றி படிக்கும்போது என்ன ஃபார்முலாலாம் படித்தோமா அதே ஃபார்முலா தான் இங்கே யூஸ் ஆகும். சார் இதுலேயும் வந்து என்ன அப்படின்னா, ஃபைனல் கண்டிஷன் வந்து சூப்பர் ஹீட்டட் கண்டிப்பாக இருக்குமா, வெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது என்னவாகும் அப்படின்னா, வெட்டாகவும் இருக்கலாம் மேபி, ஆனால் அது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவு. அதனால் என்ன, ஃபைனல் கண்டிஷன் சூப்பர் ஹீட்டட், இனிஷியல் கண்டிஷன் இஸ் அ வெட் ஸ்டீம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஆர் ஐசோதெர்மல் ப்ராசஸ். அதாவது டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு என்னவாகாது, அதான் நார்மலாக வந்து வெட் ரீஜனில் மட்டும்தான் என்ன ஐசோதெர்மல் அண்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் வந்து அதாவது இதாக இருக்கும். அதாவது இந்த ஸ்டீம் இஸ் சூப்பர் ஹீட்டட் கண்டிஷன், இட் ஒபேஸ் பாயில்ஸ் லா. ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ் அண்ட் ஹைபர்பாலிக் ப்ராசஸ் ஆர் சேம். த PV அண்ட் TS டயக்ராம் இஸ் shown in figure. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்னவாகாது, அதாவது ஸ்டீமானது சூப்பர் ஹீட்டட் கண்டிஷனுக்கு போகணும் அப்படின்னா பாயில்ஸ் லாவை ஒபே பண்ணால் மட்டும்தான் என்னவாகும், இது சூப்பர் ஹீட்டட் ரீஜனுக்கு போகும். அதனால் இனிஷியல் கண்டிஷன் 1 இஸ் அ வெட் ரீஜன், ஃபைனல் கண்டிஷன் இஸ் அ ட்ரை ரீஜன். இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும், இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு இல்லை. அது ஏன்னா பாயில்ஸ் லாவை ஒபே பண்ணணும். அப்படி பண்ணால் தான் இதில் இந்த ப்ராசஸில் வந்து என்ன கால்குலேட் பண்ண முடியும். சேம் இஸ் ரீஜன், இது வெட் ரீஜன், இது சூப்பர் ஹீட்டட் ரீஜன். இப்போ வந்து இது ப்ரெஷர் வால்யூம் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து என்ன டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், அதனால் என்ன அப்படின்னா ப்ரெஷரும் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஸ்ட்ரெயிட் லைனாக போடுறோம். ஆனால் இனிஷியல் கண்டிஷன் வெட்டாக இருக்குது, இது வந்து சேச்சுரேட்டட் லைன். அதனால் வந்து என்ன,
சேச்சுரேட்டட் லைனுங்கிறதுனால இது என்ன ட்ரையிலேயே முடிச்சிருது. அதே மாதிரி டிஎஸ் டயக்ராம் போடுறோம். அதுலேயே என்னது, இது வெட் ரீஜன், இது சூப்பர் ஹீட்டட் ரீஜன், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால 1, இது 2, இதுக்கப்புறம் போகக்கூடிய கரஸ்பாண்டிங்கான ப்ரெஷர் லைன் P2. அப்போ P1 அப்படிங்கிறது சும்மா அது நமக்கு என்ன எங்கே P1 வரும் P2 வரும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு லைன் போட்டு காமிச்சிருக்கோம். இப்போ இங்கே எடுத்தோம் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்தளவுக்கு நார்மலாக என்ன ஆயிரும், H2 - H1. W is equal to 100 P into V2 - V1. ஏன்னா இந்த இடத்துல அது P1ன்னு சொல்லலாம், P2ன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டும் ஒன்று தான். இந்த இடத்துல இதை வந்து இங்கே நமக்கு P1ன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாலும் இனிஷியல் ப்ரெஷர் தான் கொடுத்துருப்பாங்க, அதனால் P1ன்னு சொல்கிறோம். இல்லாட்டி Pன்னே எடுத்துக்கலாம், அது தப்பே கிடையாது. ஏன்னா ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு தான் நம்ம எல்லாமே ஸ்டீமை வந்து கால்குலேட் பண்ணுறோம். அப்போ இனிஷியலாக வந்து என்ன நடக்குது, இப்போ டயக்ராம் பிரகாரம் இனிஷியல் இஸ் அ வெட் ரீஜன், செகண்ட் ஃபைனல் கண்டிஷன் இஸ் அ ட்ரை ரீஜன். அதனால தான் என்ன V1 அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் வெட், V வெட். V2 is equal to specific volume of dry, V dryன்னு சொல்கிறோம். அப்போ இதில் ஒர்க் டன்னை எப்படி எழுதலாம், 100 into P1 into V dry minus V wet. அப்போ இதில் வந்து என்னவாகும், W is equal to 100 into P1 into இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், VG2, ஆக்சுவலாக VG2 X1 into VG1, X1 into VG1. ஏன்னா ஃபைனல் கண்டிஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு வரணும். அப்போ VG2 - X1 into VG1. இப்போ ஒர்க் டன் பார்த்துட்டோம். இது வந்து என்ன அப்படின்னா ஒர்க் டன் தெரியுது, Q தெரியுது. Q வந்து எப்படி சார் H2 - H1 எழுதணும், ஹீட்டுனாலே என்னது சேஞ்ச் இன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ H2 - H1. அப்போ டெம்பரேச்சர் இதில் வந்து என்னவாகுது, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் Q is equal to H2 - H1. இப்போ Wக்கு தெரிஞ்சது. இதில் இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வேணும்னா மூணாவது ஃபார்முலா U கண்டுபிடிக்கலாம். சேம் மொரார்லஸ் என்ன, இந்த இனிஷியல் அண்ட் ஃபைனல் கண்டிஷன் மட்டும்தான் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுமே ஒழிய மற்றது எல்லாமே என்ன ஃபார்முலா இஸ் மொரார்லஸ் இஸ் அந்த இன் அண்ட் அரவுண்டு ஆல் ப்ராசஸ் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது ஃபோர்த்து ப்ராசஸ் இஸ் அ ஹைபர்பாலிக் ப்ராசஸ். சரி, நம்ம இப்போ வந்து என்ன அப்படின்னால் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்டீம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் ஒரு 7 ப்ராசஸை பார்த்தோம். அதில் 3 ப்ராசஸுக்கு வந்து என்ன அப்படின்னால் நம்ம சம் ஃபார்முலாஸ் பார்த்துருக்குறோம். பேலன்ஸ் இருக்கக்கூடியதை நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.